ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருமதி ரேணு யூடியூப் சேனல். இன்றைக்கி காலையில் நான் என்னென்ன வேலைகள் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. புளியோதரையும் உருளைக்கிழங்கு வறுவலும் தான் செஞ்சுருந்தேன். இனி வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகுறதுனால நம்ம காய்கறி நறுக்க வேண்டியது, புளிக்கரைசல் எல்லாமே டிவி பார்த்துக்கிட்டே ஜாலியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சனுக்குள்ளே வந்த உடனே எல்லாம் தாளித்து விட்டுட்டு ஒரே இதாக முடிச்சு விட்டுட்டு வெளியில் போயிட்டு ரிலாக்ஸாக உட்காந்துடலாம். ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம வைக்கக்குள்ளே நிற்க முடியாதுல்ல. அதனால் உருளைக்கிழங்கு வறுவலுக்கு தான் சோம்பு போட்டு தாளிச்சிட்டு பூண்டு கொஞ்சம் இடித்து போட்டுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நம்ம புளியோதரைக்கு பொடி எதுவுமே நிறையா கண்ணாப்பின்னான்னு சேர்க்காம வெந்தயம், பெருங்காயம், அதுக்கப்புறம் வரமிளகாய் இதெல்லாம் கொஞ்சம் வறுத்துட்டு நல்லா ரொம்ப கருகிராமல் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நல்லா யூஸ் ஆகும். புளிக்கரைசல் நல்லா திக்காக கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பவுடர் ஒரு 2 ஸ்பூன் பக்கம் நான் போட்டுக்கிட்டேன். இன்றைக்கி நான் செஞ்சுருந்த புளிக்கரைசலுக்கு தேவையான அளவு போட்டுக்கிட்டேன். மீதம் இருந்ததை அப்புறம் பத்திரமா வச்சுக்குவேன். கொஞ்ச நாள்லேயே யூஸ் பண்ணிடுவேன். ரொம்ப நாள் ஆச்சுன்னா அந்த வாசம் போயிடும். அதனால் ஒரு 2 வாரத்துக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் தனியாக எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா ரொம்ப புளிப்பு அதிகமாகிடும்ல சாதத்தில். அதனால் கொஞ்சமாக தேவையான அளவு மட்டும் போட்டுக்கிட்டேன். புளியோதரை கிளறி வச்சாச்சு. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல் சாம்பார் வச்சுருந்தேன். நம்ம ஏற்கனவே முன்னாடி கத்தரி வத்தல் போட்டிருந்தோம்ல, அந்த இதை சரி சாம்பார் செய்யலான்ட்டு வீடியோ எடுக்கலான்ட்டு எடுத்துருக்கேன். இது மல்லிகைப்பூ செடி தான். முன்னாடி சின்ன செடியாக வச்சுருந்தேன். வெயிலே இல்லாமல் ரொம்ப தலையாமல் இருந்துச்சு. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படா வெயிலில் தலையும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் தலைஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து இந்த பக்கெட்லேயும் பதியை போட்டு விட்ருக்கேன். மண்ணுக்குள்ளே பதிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் அங்கேயும் வேர் போட்டு நல்லா தலைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதிலேருந்து இன்னொரு குச்சி கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கேன் வச்சுருந்தோம்ல மண் கொட்டி, அதில் ஒரு கேனில் இதை வச்சு விட்டுறலாம். ஏன்னா பூ நிறையா பூத்துச்சுன்னா நம்மளுக்கு சாமிக்கு யூஸ் ஆகும், தலைக்குமே நம்ம கட்டிக்குவோம்ல. அதனால் சரி இன்னொன்று வச்சு வளர்த்து விட்டுறலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த இலையெல்லாம் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கீழே ஊன்ற இடமும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிறது மாதிரி அப்படியே கட் பண்ணிக்கணும். நான் ஏற்கனவே செம்பருத்தி குச்சி எல்லாமே வச்சுருந்தது எல்லாமே ஷார்ட்ஸ் வீடியோலாம் கொடுத்துருக்கேன். நல்லாயிருக்கும், சூப்பராக தளைஞ்சு வந்திருக்கு. அதனால் சரி இதையும் ட்ரை பண்ணிடலாம். மல்லிகைப்பூ செடியும் வர வச்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். ரெண்டாவது மழை பெய்கிறப்ப நம்ம ஏதாவது பக்கெட்டு இதை வச்சு தண்ணி பிடிச்சி வச்சுக்கிட்டோன்னா திருப்பி இந்த மாதிரி மழை தண்ணி படாத இடத்துல இருக்க செடிகளுக்கு நம்ம ஊற்றி விட்டுக்கலாம். அதுக்காக தான் அந்த பால் கேன்லாம் கூட எடுத்து வச்சுருக்கேன். மழை பெய்கிறப்ப பிடிச்சி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அதை ஊண்டி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் கத்தரி வத்தல் சாம்பார் வைக்கிறதுக்காக வந்தாச்சு. தண்ணி ஊற்றிட்டு பருப்பு களைஞ்சி போட்டுட்டு எப்பயும் போல் நம்ம சாம்பார் வைக்கிறது மாதிரி தான் வச்சுக்கலாம். ஆனால் காய்கறியே இல்லைனாலும் கத்தரி வத்தல் மட்டுமே கூட போட்டு வச்சுக்கலாம். நான் அன்றைக்கி மாங்காயும் உருளைக்கிழங்கு இருந்ததுனால சேர்த்துக்கிட்டேன். இடையில கடிச்சிக்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன பிள்ளையா இருக்கப்போ கிராமத்து சைடில் அம்மா வீட்டிலலாம் வெறும் கத்தரி வத்தல் மட்டும் கூட வைப்பாங்க. சப்போஸ் காய்கறி வாங்க போக முடியல, கையில் பணம் இல்லைன்னா கூட அந்த மாதிரி டக்குன்னு எடுத்து போட்டு வச்சுக்குவாங்க. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. புளிக்குழம்பும் வைப்பாங்க, இது சாம்பாரும் வச்சுக்கலாம். கத்தரி வத்தல் நம்ம முன்னாடியே கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுக்கணும். ஏன்னா குழம்புல அப்படியே அலசின உடனே போட்டோன்னா குழம்பு நிறையா இழுத்துக்கும், கம்மியாகிடும் குழம்பு. அதனால் பச்சை தண்ணியிலையே நான் கொஞ்சம் நேரம் அலசிட்டு அதுக்கப்புறம் 1 டம்ளர் ஊற்றி கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிட்டோன்னா போதும். அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து குழம்புல போட்டுக்கலாம் வடிகட்டிட்டு. இது தட்டைப்பயிர் வாங்கினது ரொம்ப நாள் இருந்துச்சா, சரி பூச்சி வந்தாலும் வந்துடும் சொல்லிட்டு வறுத்துட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் டப்பாவில் கொட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வறுத்துட்டு இருந்தேன். பருப்பு வேகிற கேப்பில் கொஞ்சம் நேரம் அந்த கத்தரி வத்தல் ஊறினா போதும். அதனால் இப்போ தான் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன்.
அப்புறம் எல்லா சாம்பாரும் நம்ம எப்பயும் வைக்கிறது மாதிரி தான், வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து போடுறது. காய் மட்டும் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு தேவைன்னா முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம், மாங்காய் இருக்கும் மாங்காய் போட்டுக்கிட்டேன். டேஸ்ட்டு உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அன்றைக்கி மாங்காய் வாசம் வேறு செம்மையாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கே. புளி வந்து கொஞ்சமாக புளி போட்டுக்கணும், ரொம்ப புளிப்பு இல்லாமல். நாங்கள் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது கொட்டை எடுக்கவே இல்லை, ஒன்லையும் உடச்சி மட்டும் அப்படியே யூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா கொஞ்சம் தானே இருக்குது, சீக்கிரம் காலி பண்ணிடலாம். ரொம்ப நாள் விற்கிறது மாதிரி இருந்தால் கொட்டை எடுக்கணும், பூச்சி வந்துடும். அதனால் இது கொஞ்சோண்டு இருக்கிறதுனால டக்குன்னு காலி ஆயிரும். அதனால் அப்படியே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இருக்குது, புது புளியாக இருக்கவும் குழம்பு கலரும் சூப்பராக இருக்குது. இது தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கிறேன். கடுகு கொஞ்சம், வெந்தயம் கொஞ்சம், வெங்காயம் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை தேவையான அளவு. பருப்பு நம்மளுக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறம் டப்பாவில் வந்து கொட்டி வச்சுக்கலான்ட்டு அதை மாற்றிக்கிட்டு இருந்தேன். நம்ம மரத்துலேருந்து பறித்த கொய்யாக்காய் நல்லா பெருசாகிடுச்சு. முன்னாடி கூட நான் சின்ன சைஸ்லேயும் ஒரு டைம் வந்து பழமாயிருது, ஒரு டைம் பார்த்தா பெரிய சைஸ் ஆனதுக்கப்புறம் தான் பழமாகுது. அப்படி நினச்சி நான் சின்ன சைஸாக இருக்கிறப்போ ஒரு 3-4 பழத்துக்கு மேலே வேஸ்ட் பண்ணிட்டேன். அதனால் இப்போ நல்லா பெருசாகட்டும் அப்படின்ட்டு விட்டுடுறது. அப்புறம் அணில் வேறு கொஞ்சம் கொஞ்சம் கடிச்சிருவாங்க, சரி பரவாயில்ல அவங்களுக்கு மிஞ்சினது போக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறது. நல்லா பருப்பு வெந்ததுக்கப்புறம் எப்பயும் போல் தான் உருளைக்கிழங்கு அந்த கத்திரி வத்தல் நம்ம அலசி வச்சுருந்ததையும் சேர்த்துக்கிட்டு உப்பு, மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைச்ச தூள், அப்புறம் காரத்துக்காக நான் எப்போயுமே தனி மிளகாத்தூள் சேர்த்துக்குவேன், நல்லாயிருக்கும். அது வந்து கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் பக்கமாவது சேர்த்துக்கிட்டேன். இன்றைக்கி நல்லாயிருக்கும், காரமாக இருந்தால் தான் எங்கள் வீட்டில் கொஞ்சம் சாப்பிடுவாங்க, அதனால் அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். காய்கறியெல்லாம் போட்டுட்டு வெந்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் புளிக்கரைசல் ஊற்றிக்கலாம். புளிக்கரைசல் ஊற்றிட்டு அப்புறம் தாளித்து வெங்காயம் இதுக்குள்ளே அதை கொட்டி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு 4-5 டைம் கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம், சரியாயிடும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு இல்லை, தாளித்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும். அப்புறம் காலையில் செஞ்ச உருளைக்கிழங்கு இருந்ததுனால அதுவே போதும், எனக்கும் அவருக்கும் தான். பசங்க வந்து பிரியாணி சாப்பிட்டாங்க, அதனால் அது மட்டும் ஓகேன்னு சொல்லிவிட்டு விட்டுட்டோம். மாங்காய் வந்து புளிக்கரைசல் ஊற்றுனதுக்கப்புறம் போட்டுக்கலாம். முன்னாடியே போட்டோம்னா ரொம்ப குழஞ்சி ஓவராக புளிப்பாகிறது மாதிரி இருக்கும் குழம்பு. இல்லைன்னா ரெண்டாவது எடுக்கிறப்ப கரண்டிலலாம் மாங்காய் ஒட்டிட்டு ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் கடைசி புளிக்கரைசல் ஊற்றுறப்ப போட்டோம்னா கொஞ்சம் நல்லா ரொம்ப குழஞ்சி போகாமல் இருக்கும், நல்லாயிருக்கும் எடுத்து சாப்பிடவும். மீன் குழம்புக்கும் நம்ம அதே மாதிரி தான் போடுவோம், சாம்பாருக்கும் அதே மாதிரியே போட்டுக்கணும். சைட்லேயே வெங்காயமும் வதக்கிட்டு இருந்தேன். குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தாளிச்சது போட்டுட்டு அப்புறம் லைட்டாக ஒரு 4-5 கொதி வந்த உடனே அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம்.
சாதமும் வெந்துடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு யூஸ் பண்ண பாத்திரம் எல்லாமே கழுவி ரெடி அதையும் கவுத்து வச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.